CorelDRAW X6 பயன்படுத்தி நம்ம நிறைய டிசைன்ஸ் செய்யலாம். அதில் ஒரு விதமான டிசைன் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, குஜராத்தி, அரபி இந்த மாதிரி மொழிகளில் மொழிபெயர்த்து டிசைன் செய்து பிரிண்டிங் அடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் டிசைனிங்காக செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பின்னாடி வர கிளாஸஸில் பார்க்கலாம். இப்போது இந்த ஒரு டிசைனை பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், இதுவும் CorelDRAWல செஞ்சது தான். இதில் பார்த்தீங்கன்னா பலவிதமான மொழிகள் வந்து இதில் டைப் செஞ்சுருக்குறாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஹிந்தியில் டைப் செஞ்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் பாருங்கள், இது பாருங்கள், இந்த ஒரு கம்பெனியில் இந்த கம்பெனி ப்ராடக்டோட நேமு, அந்த ப்ராடக்டோட பேரை ஹிந்தியில், கன்னடத்தில், தெலுங்கில், மலையாளத்தில் டைப் செஞ்சுருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தில் பாருங்கள் தமிழில் இருக்குது, அண்ட் தென் வந்து ஆங்கிலத்தில் இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் வந்து மொழிபெயர்த்து கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான மொழிகள்லையும் நம்ம டிசைனிங் செய்யலாம். பாருங்கள், இது அரபிக்கு, இது பாருங்கள் மலையாளம், இது பாருங்கள் தெலுங்கு. இது இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஒரு பக்கத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அப்படிங்கிற முக்கியமான மொழிகள், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படிங்கிற, தமிழ் அப்படிங்கிற அனைத்து விதமான முக்கியமான இந்திய மொழிகள்லையும், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய அரபிக் மொழிகள்லையும் செஞ்சுருக்குறாங்க. இது போல் பலவிதமான டிசைன்கள் வந்து நம்ம செய்யலாம். இது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. அதே போல் பாருங்கள், இது ஒரு டிசைன். இதுவும் வந்து CorelDRAWவும் ஃபோட்டோஷாப்பும் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு. இது பின்னாடி வர கிளாஸஸில் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு விசிட்டிங் கார்டு. இந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ தனியாக டிசைன் செஞ்சுருக்குறாங்க. அந்த டிசைன் செஞ்ச லோகோவை இந்த விசிட்டிங் கார்டில் வந்து ப்ளேஸ் பண்ணி அதை வந்து தனியாக செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கத்தில் பாருங்கள், அந்த லோகோ வந்து ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க, டிசைனிங், பிரிண்டிங், ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. அவங்களோட பேர், அவங்களோட ஃபோன் நம்பர். பின்புறத்தில் பார்த்தீங்க, அந்த விசிட்டிங் கார்டில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட விவரங்கள், அவங்க என்ன டிசைனிங்னு என்னென்ன பண்ணுறாங்க, லோகோ, விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சர், பேம்ப்ளெட், லெட்டர் ஹெட், பார்கோட், வெட்டிங் கார்டு, கேலண்டர்ஸ், பில்ஸு, நோட்டீஸ் எக்ஸட்ரா. அப்புறம் பிரிண்டிங்னா ஆல் கைண்ட் ஆஃப் பிரிண்டிங், என்னென்ன 3D கார்டு. 3D கார்டுங்கிறது ஒரு விதமான கார்டு, அதுவும் பின்னாடி வர கிளாஸஸில் பார்க்கலாம். அப்புறம் அவங்களோட அட்ரஸ்ஸு, வெப்சைட்டு, இமெயிலு, ட்ரான்ஸ்லேஷன், என்னென்ன மொழிகளில் மொழிபெயர்த்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி CorelDRAW பயன்படுத்தி என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிற இன்னும் அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாம்.